பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரவின் அறிவிப்பு. 10 அரசியல்வாதிகளின் தொடர்பை அம்பலப்படுத்திய ஷிரான் பாசிக். செம்மணி புதைகுழியுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை நிச்சயம், ஜாலில் அமைச்சர் உறுதி. சிங்கப்பூரில் பெயரை மாற்றி சுற்றும் அர்ச்சுனா மகேந்திரன், நாடு கடத்துவதில் சிக்கல். போராளிகளை பலவீனப்படுத்த சர்வதேசத்தில் சதி. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தையொட்டி ஜாலில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கு எதிராக சில சக்திகள் இன்னும் ஒரு போராட்டத்தினை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பு. சிவில் சமூக செயல்பாட்டாளர் சபாரத்னம் சிவஜோகநாதன் தெரிவிப்பு. ஜால் நல்லூர் ஆலய திருவிழாவின் போது திடீரென வெளியேற்றப்பட்ட பெண். சிறிய எதிர்பார்ப்புகளுக்காக முடிவுகளை திரும்ப பெற மாட்டோம், ஜனாதிபதியின் அதிரடியான பதில். பயங்கரவாத தடைச்சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் இந்த சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் நீக்கம் தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த 1979 ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. நாட்டின் வரலாறு ரீதியான பல முரண்பாடுகளுக்கு இந்த சட்டமே பிரதான காரணியாக அமைந்துள்ளது. இதன் அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான குறைபாடுகள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கிணங்க தேசிய மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு நியமிக்கப்பட உள்ள நிபுணத்துவ குழுவின் முதல்நிலை சட்டப்பேரவின் அடிப்படையில் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாத்தல் எனும் சட்டத்தை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. சட்டப்பேரஞ்சர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சட்ட மூலத்துக்கு சட்டமா அதிபர் அனுமதி அளித்துள்ளார். வெகு விரைவில் இது வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டு முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் பூகோள பயங்கரவாத செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பை அனைத்து தரப்பினரும் வழங்க வேண்டும் என்றார். தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவரான ஷிரான் பாசிக் என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 10 முக்கிய அரசியல்வாதிகளிடம் எதிர்வரும் காலங்களில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் மற்றும் பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஷிரான் பாசிக்கிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ள அரசியல்வாதிகளின் முன்னாள் அமைச்சர்கள் 2, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் 1 உள்ளிட்ட பல பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 10 அரசியல்வாதிகளுக்கும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஷிரான் பாசிக் பெருமளவு பணத்தை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் கடந்த அரசாங்கத்தில் பதவி வகித்த சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பாசிக்கு சட்டவிரோதமாக காணிகளை பெற்றுக் கொடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஹோட்டல்களை நிர்மாணிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நடவடிக்கைகளுக்காக அந்த முன்னாள் அமைச்சர் பாசிக்கிடமிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெருமளவு பணத்தை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீண்ட காலமாகவே ஷிரான் பாசிக் இந்த அரசியல்வாதிகளுக்காக தாராளமாக பணத்தை செலவிட்டு வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய, ஷிரான் பாசிக்கிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் போது வெளிப்படும் தகவல்களின் அடிப்படையில் குறித்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி பணம் மற்றும் பல்வேறு சலுகைகளை பெற்ற அனைத்து அரசியல்வாதிகளிடமும் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஷிரான் பாசிக்கிடம் நீண்ட நேரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் மனித புதைகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதியமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களில் அடையாளம் காணப்பட்ட 15,966 குடும்பங்களில் 11,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான அடிப்படை ஆவணப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு 25 பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் ஆரம்ப கட்டமாக 101 குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 585 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எச்சங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதியமைச்சு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் பிரஜையாக அந்நாட்டிலேயே வசித்து வரும் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ச்சுனா மகேந்திரன் தற்போது தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் வசிக்கும் அர்ச்சுனா மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்டம் சார்ந்த தடைகள் நிலவுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான சட்ட வழிகள் குறித்து அதிகாரிகள் விரிவாக ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ச்சுனா மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதில் சட்டபூர்வமான தடைகள் உள்ளன. ஆனால் சாத்தியமான அனைத்து சட்டபூர்வ வழிகளையும் அதிகாரிகள் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் மத்திய வங்கி பிணைமுறி வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசு விடுத்த நாடு கடத்தல் கோரிக்கையானது சிங்கப்பூரின் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் தேவையான சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறி அர்ச்சுனா மகேந்திரனை ஒப்படைக்கும் கோரிக்கையை சிங்கப்பூர் அரசு முன்னதாக நிராகரித்திருந்தது. மத்திய வங்கி பிணைமுறி பரிவர்த்தனைகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அர்ச்சுனா மகேந்திரன் இலங்கையில் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் சிங்கப்பூர் பிரஜையாக அந்நாட்டிலேயே வசித்து வரும் அர்ச்சுனா மகேந்திரன் தற்போது தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசுக்கு 11 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 2019 ஜூன் மாதம் 3 அடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போராளிகளுக்கு என்று ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்தி வேலை செய்வதற்கு முன்வருவதை தவிர அதை பிரிப்பதற்கான வேலையை எவரும் செய்யக்கூடாது. இது இங்கே மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக கூட பல நாடுகளின் பின்னணிகளோடு போராளிகளை களத்தில் இல்லாமல் தூக்குவதற்கு பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என ஜனநாயக போராளிகள் கட்சியின் கதிர் தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராளிகளை ஜனநாயக வழி அரசியலுக்குள் கொண்டு வருவதென கூறி சில தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்குள் பல பிரிவினைகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அது கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் என்பது எங்களுடைய கருத்து என்பதை தவிர மக்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. இப்போ அண்மையில் நான் அந்த மக்களை சந்தித்த போது மக்கள் என்னிடம் கூறினார்கள், இவ்வாறான விடயங்கள் எதற்காக நடக்குது என்று சொல்லி. அவர்கள் மிகவும் ஒரு மனவேதனையுடன் இருக்கின்றார்கள். மாவீரர்களுடைய பெற்றோர்கள், போராளிகளுடைய பெற்றோர்கள், போராளிகள் மட்டத்திலே இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஜனநாயக அரசியல் என்பது போராளிகளை தற்போது அந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்னரே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக அங்கே பரிணாமம் பெற்றது. அந்த விடயம் என்பது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் பவனா நடேசன் அவர்கள் அந்த விடயத்தையும் ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார். லண்டன் பிபிசி வானொலியிலே நமது போராட்டம் என்பது அரசியல் ரீதியான ஒரு போராட்டமாக தான் இனி தொடரும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். இப்போ நடேசனுடைய தலைமையிலே நமது போராளிகள் ஒரு ஜனநாயக அரசியலுக்குள் தயார்படுத்தப்பட்ட நிலையில் தான் நமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. இப்போ இன்று புதிதான ஒரு விடயத்தை யாரும் இங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை. இப்போ அந்த நடேசனுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் கட்டமைப்பு நம்பிக்கை துரோகங்களாலும்
சில காட்டிக்குறிப்புகளாலும் அளிக்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயங்களை போராளிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இங்கே தளத்திலே வந்து 10 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அரசியல் கட்டமைப்பை வழிநடத்தி வருகின்றார்கள். இந்த சூழலில் அந்த அரசியல் கட்டமைப்பை சிதைப்பதற்கும் அதை உடைப்பதற்கும் திட்டங்களை போட்டு நமது அரசியல் தலைவர்கள் சிலர் செயற்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அண்மையில் நடந்த போராளிகளுக்கான ஒன்று கூடல்கள் 4 தடவைகள் அந்த ஒன்று கூடல்கள் நடந்திருக்குன்னு நினைக்கின்றேன். அந்த ஒன்று கூடல்களுக்கு போராளிகளும் மாவீரர் குடும்பங்களும் அழைக்கப்பட்டது என்பது பொய்யான தகவல்கள் வழங்கி அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ நான் அவர்களோடு பேசியிருந்தேன். அவர்கள் சொல்லியிருந்தார்கள் வாழ்வாதாரம் தருவதாகவும் சுமத்திரன் அவர்களோடு போனால் உங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவருடன் நின்றவர்கள் அந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு பின்னர் அந்த ஒன்று கூடலுக்கு சென்று வந்த போராளிகளிடம் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு ஏமாற்றித்தான் கொண்டு போனார்கள் என்று. இப்போ உண்மையிலே வந்து தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமத்திரன் அவர்கள் செய்வது என்பது அவர் ஒரு படித்த பட்டதாரி, ஒரு சட்டத்தரணி. அவருக்கு ஜனநாயக ரீதியிலான செயல்பாடுகள் அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தெரியும். அப்போ அந்த வகையிலே இவ்வாறு அத்துமீறியான செயல்பாடுகளை போராளிகளாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போன்று சில போராளிகளை ஒன்று திரட்டி வேறு சக்திகள், அதாவது உண்மையிலே வந்து நம்முடைய இயக்கத்தினுடைய ஒரு முன்னாள் தளபதியாக இருந்து பின்னர் வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் தளபதி ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிறவர் புனித பூமி என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் ஒரு விளையாட்டை காட்டி கொண்டு நிற்கிறார். இங்கே இப்போ அவற்ற விளையாட்டுன்றது வந்து மிக மோசமான விளையாட்டாக இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் அவருக்கு தெளிவாக சொல்கிறோம். இந்த சேட்டைகளை வந்து நீங்கள் இங்கே செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட காலத்தில் நீங்கள் போராட்ட காலத்தில் உங்களோட நிலைமைகள் நீங்கள் எவ்வாறு இருந்தீங்கன்றதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த விஷயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக இருந்தால் உங்கள் மீதான சில விஷயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரும் என்பதை உங்களுக்கு தெரியும். என்ன விடயங்கள் உங்கள் தொடர்பாக எங்களிடம் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று இந்த டில்கோ ஹோட்டலில் இருக்கிற ஈஸ்வரன் என்று சொல்லப்படுறவர் அவர் ஒரு மூத்த போராளி. இப்போ அவரும் வந்து இவ்வாறான பிரிவினைகளை தான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். போராளிகள் நலன்புரி சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கத்தை வச்சிருக்கிறார். அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த போராளிகளுக்கான உதவிகளை நீங்கள் சங்கத்தினூடாக செய்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த போராளிகள் நலன்புரி சங்கம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதனூடாக ஒரு அரசியல் கட்சியை இங்கே உருவாக்குவதற்கான திட்டங்களை இங்கே செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் போராளி, ஒரு மூத்த போராளி, நீங்கள் கிட்டண்ணையோடு இருந்தீங்க, உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்க வேணும். போராளிகளுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குது. அந்த அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்தி வேலை செய்கிறதுக்கு முன்வருவதை தவிர அதை பிரிப்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்யாதுங்க. இது இங்கே மட்டும் இல்லை, சர்வதேச ரீதியாக கூட பல நாடுகள் இந்த பின்னணிகளோட இன்றைக்கு இந்த போராளிகள் என்ற விஷயத்தை இங்கே தளத்தில் இல்லாமல் தூக்குவதற்கு பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அப்போ இந்த விஷயத்தில் அனைவருமே நீங்கள் தெளிவாக இருங்கோ. போராளிகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், உங்களுக்கான அரசியலை நீங்கள் கையில் எடுங்கோ. உங்களுக்கான அரசியலை நீங்கள் கைவிடுவீங்களா இருந்தால் மற்றவர்கள் அந்த அரசியலை கையில் எடுத்து உங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். இப்போ ஆயுத போராட்ட காலத்திலேயும் வந்து இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்களோட பலமிக்க ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தை வந்து அரசியல் ரீதியான ஊடுருவல்கள் மூலம் அது பிரிக்கப்பட்டிருக்கு, பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்குது, ஓசோனுடைய ஒரு தத்துவம் இருக்குது. உனக்கான அரசியலை நீ செய்யாவிட்டால் அதை அரசியலால் நீ அழிக்கப்படுவாய் என்று. இன்றைக்கு அந்த நிலைமை தான் எங்களுடைய தமிழர் தாயக பகுதியில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்போ எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்யாதிருப்போமாக இருந்தால் அந்த கடமைகளை இன்னொருவர் கையிலே தூக்கி கொண்டு எம்மை அடித்து சிதைப்பதற்கு முன் வருவார்கள். இதில் போராளிகளும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் வந்து தலைவர் வந்து மிக தெளிவான முடிவுகளை தான் ஆரம்பத்திலேருந்தே எடுத்து வருகின்றார். இன்றைக்கு எங்களோட போராளிகள் வந்து வீதியில் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிலைமை உருவாகும் என்று 93ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பின்பாக இருந்த எமது பயிற்சி முகாமில் அந்த விஷயத்தில் வந்து அங்கே கதைக்கின்ற போது
இந்த விஷயத்தை அவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நின்று பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம் லெப்டினன்ட் நவம் அவர்களால் தான் நான் உயிரோடு உங்களுக்கு முன்னுக்கு நிற்கின்றேன். அவர் என்னிடம் சொன்னார், வியட்நாம் விடுதலைக்காக போராடி அங்கவீனம் விட்டவர்கள்தான் இன்று அங்கு பிச்சைக்காரராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேச விடுதலைக்காக போராடி அங்கவீனம் விட்டவர்களுக்கு அந்த நிலை இங்கே வரக்கூடாது. அவர்களுக்கான ஒரு பயிற்சி கல்லூரியை நாங்கள் உருவாக்கி அவர்களை நாங்கள் ஒரு சிறந்த கல்விமான்களாகவும் தொழிலதிபர்களாகவும் உருவாக்கி வெளியே விட வேண்டும் என்று சொல்லி சொன்ன காரணத்தினால்தான் நான் இந்த பயிற்சி கல்லூரிக்கு நவம் அறிவுக்கூடம் என்ற பெயரை வைக்கிறேன் என்று சொல்லி தலைவர் சொல்லியிருந்தார். அப்போ தலைவர் சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் இங்கே இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்குது. தலைவர் யாரையுமே நடுத்தரவில் விட்டுட்டு போக இல்லை. அந்த பயிற்சி கல்லூரியில் நானும் கல்வி கட்டினேன். அங்கே நான் ஒரு இயந்திரவியல் துறையில் நான் அங்கே பயிற்சி பெற்றினேன். அப்போ அந்த இயந்திரவியல் துறையில் நான் பயிற்சி பெற்ற அந்த விஷயங்கள்லாம் இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னகட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ நீண்ட தூர நோக்கத்தோடு எமது போராட்டத்தை உருவாக்கி வழிநடத்தி சென்ற எமது தலைவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாங்கள் சரியான முறையில் மனதில் நிறுத்தி போராளிகள் எங்களுடைய மக்களுக்கான கடமைகள் அரசியல் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணிலே நாங்கள் நிலை பெறும் வரை, நாங்கள் பலம் பெறும் வரை எமக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பது சாத்தியமில்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகள் ஆண்டாண்டு காலமாக எமது மண்ணிலே எமது மக்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பாராளுமன்றங்களுக்கு சென்று அவர்கள் பெரிய முழக்கங்களை இட்டாலும் பீரங்கிகளை போல அவர்களுடைய வார்த்தைகள் இருந்தாலும் இன்று வரைக்கும் எமது மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் நம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே விடுதலை புலிகளுடைய அரசியல் கட்டமைப்பாகிய நாம் இந்த மண்ணிலே பலம் பெற்று நிலை பெற்று எமக்கான ஒரு நிலையான அரசியலை முன்னெடுக்கும் வரை எமக்கான தீர்வு பாதைகள் என்பது மூடப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே சீன அரசாங்கம் ஒரு வர்த்தக ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக நமது தாயக பகுதிகளை ஆக்கிரமிக்கும் திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது. அது எம்மால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் இரகசியமான முறையிலே மாணவர் சமூகத்துக்குள்ளும் ஏனைய சமூகங்களுக்குள்ளும் ஊடுருவி இன்று வடமாகாணத்தில் அரைவாசி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுற நிலை இங்கே உருவாகி இருக்கின்றது. இந்த செய்திகள் என்பது மக்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதை தாண்டியும் அரசியல் ரீதியாக எமது மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்கப் போவதாக சீனா ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றது. அந்த சீனாவுடைய அந்த ஆய்வுக்குழுவுடன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தையும் இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு எமது மக்களுக்கு ஒரு தமிழில் தனியரசு சம்பந்தமான ஒரு ஆய்வினை இங்கே நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி எமது மக்களை ஏமாற்றி சீனா வடகிழக்கு பகுதியை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் அது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக அமையும். எமது தாயக பகுதியை எமது கையிலிருந்து வெளியேற்றப்படும். அதுக்கு பிறகு தமிழர்கள் இந்த இலங்கை நாட்டில் வாழ்வதற்கான எந்த சாத்தியங்களும் இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதுக்குள்ளே நிறைய உண்மையான விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் அந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இடத்தில் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்று யுத்த காலத்தில் இங்கே ஒரு இன அழிப்பு ஏற்பட்டது. அந்த இன அழிப்பு தொடர்பாக நீண்ட காலமாக 16 ஆண்டுகளாக இனம் ஐநாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐநாவிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு பொதி எம்மை நோக்கி வருகின்றது என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றது. நிச்சயமாக உலகத்திலே ஒரு 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 திட்டம் ஒன்று உலகம் வச்சிருக்கு. அது எவ்வாறான திட்டம் என்று சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு பகுதியினரை அழிக்க வேண்டும், தமக்கு எதிரானவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களையே படுகொலை செய்யும். அதை ஒரு நியாயமான ஒரு கொலைகளாக உலகம் ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்கள போராட்டத்தின் மூலம் நடந்த அந்த இனப்படுகொலை தொடர்பாக இந்த விஷயமும் அங்கே மூடி மறைக்கப்பட்டு கொண்டுதான் இன்று வரைக்கும் இருக்கின்றது. நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருக்கும்போது எங்களை நோக்கி ஒரு வணங்காமன் என்று ஒரு கப்பல் இங்கே வருகின்றது என்று சொன்னார்கள். அந்த வணங்காமன் கப்பல்
ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மக்கள் கடற்கரையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறான ஒரு கப்பல் அங்கு வந்து சேரவில்லை. அதே போல ஒரு வணங்காமன் தான் ஐநாவுடைய தீர்வுமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கின்றது. இப்போ நடக்க இந்த ஐநாவின் கூட்டத்தொடரிலாவது ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த செய்தியை சொல்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் இங்கே மனித புதைகுழிகள் இருக்கின்றது, காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான விடயங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த விதமான தீர்மானங்களும் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அப்போ நாங்கள் நினைக்கின்றோம் உலக ஒழுங்கின் அடிப்படையில் இங்கே பயங்கரவாதிகளை அழித்து மக்களை மீட்கின்றோம் என்ற தொனிப்பொருளை இங்கே யுத்தம் நடத்தின இந்த இலங்கை அரசாங்கமும் உலக நாடுகளும் அதன் அடிப்படையிலே எமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதிகளிடம் நாட்டை நாங்கள் மீட்பதற்காக நடத்திய யுத்தத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது உலக ஒழுங்கின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இந்த விஷயத்தை மூடி மறைத்து இல்லாது செய்வதற்கான முயற்சிகளில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கை அரசாங்கமும் ஈடுபடுவது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து எங்கள் மக்கள் போராட வேண்டும். நான் சொல்கிறேன், வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் அனைத்து எங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி மருத்துவமனைகள் வங்கிகளை தவிர அனைத்து வர்த்தக நிறுவனங்களையும் மூடி 10 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு வீதிக்கிறங்கி போராடுவாமாக இருந்தால் எங்களுடைய அந்த போராட்டத்துடைய நியாயம் உலகை தொடும். இவ்வாறு நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வதற்கு எங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கும் புதைக்குள்ளே புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கும் முள்ளிவாய்க்காலை படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்குமான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அனைத்து மக்களும் நாங்கள் ஒன்று திரண்டு எமது மக்களுக்காக குரல் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தினுடைய மனச்சாட்சியை எங்களுடைய செயல்பாடு சென்றடையும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்று எதிர்காலத்திலே எமது மக்களுக்கான ஒரு சுய நிர்ணய உரிமையை அடைவதற்கு எமது போராளிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் தங்களுடைய அரசியல் கடமைகளை தாமாக முன்வந்து அதை பொருட்படுத்தி எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய சூழல் இங்கே உருவாகி இருக்கின்றது. சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே இப்போதைய சூழலில் இந்த வடமாகாண சபையில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதான ஒரு கருத்து இங்கே எல்லாரிடையும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பல முதலமைச்சர்கள் இங்கே தாமாகவே தங்களை முதலமைச்சர்களாக நியமித்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தகுதியானவர்கள், மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள், எங்களுடைய மண்ணை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் முதலமைச்சர் ஆவாரதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விஷயம் தவறில்லை. ஆனால் உண்மையான மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எமது தாயக பகுதியிலே இந்த விஷயங்களும் இருக்கின்றது. இப்போ ஐபிசி பாஸ்கரன் போன்ற முதலீட்டாளர்கள் அபிவிருத்தியை செய்யக்கூடியவர்கள். இப்போ அவர்கள் உண்மையில அவருடைய ஒரு சுற்றுலா தளம் ஒன்று இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. ரீச்சா என்று சொல்லப்படுற தளம் இருக்கின்றது. அந்த தளம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நான் பார்த்து மிக சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏனென்றால் நாங்கள் இங்கே இருந்து மலையகத்துக்கு, கொழும்புக்கு, வெளிநாடுகளுக்கு நாங்கள் சுற்றுலாவுக்கு சென்று கொண்டிருந்த காலம். ஆனால் இன்று அங்கிருந்து கிளிநொச்சிக்கு வருகின்றார்கள். அவ்வாறு ஒரு சுற்றுலா துறையை நாங்கள் வடக்கு கிழக்கிலே முழுமையாக அமைத்து எங்களுடைய நிலப்பரப்பை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதை செழுமையாக்கி பொறுமையத்தை வளர்த்து எங்கள் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்களை பற்றியே நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவர்களுக்கான களங்களை நாங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். ஆற்றல் உள்ளவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் எமது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை நாங்கள் வெளியில் கொண்டு செல்ல முடியாது. அவர்களை நாங்கள் உள்வாங்கி எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையாக போராளிகள் ஆள வேணும் என்பதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எமது மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்தவர்கள். அந்த வகையில் எமது மக்களுக்கான ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்காக நாங்கள் பலம் பெறுவோம். நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான வெற்றியை அடைவதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இனிவரும் காலம் புலிகளின் காலமாக இருக்கும். அதிலே நாங்கள் ஒரு புதுயுகம் படைப்போம் என்பதை
புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஜாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் ஆலயத்தில் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பெண்ணொருவர் திடீரென வெளியேற்றப்படும் காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. எதற்காக குறித்த பெண் வெளியேற்றப்பட்டார் என்பதற்கான சரியான காரணம் தெரியாமல் கூட சிலர் முரண்பட்ட கருத்துக்களை முன்னெடுத்து வருகின்றனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கும் விதிமுறைகளை யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஆலயத்தின் உட்பகுதியில் இருந்து புகைப்படங்கள் எடுக்க அனுமதி இல்லை. எனவே குறித்த பெண் அதனை மீறியதாகவும் அவரை வெளியிலிருந்து புகைப்படம் எடுக்குமாறு அறிவுறுத்தி வெளியேற்றியதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறிய எதிர்ப்புகளுக்காக முடிவுகளை திரும்ப பெறமாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அண்மை காலமாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் குறித்து எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பினரால் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் இனவாதத்தை தூண்டும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பல மோசமான கருத்துங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பில் எவ்வாறான பதிலை வழங்குவார் என நீண்ட எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் நிகழ்த்திய உரையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிறிய எதிர்ப்புகளுக்காக முடிவுகளை திரும்ப பெற மாட்டோம் என்று அவர் கூறிய கருத்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது.